ஆண்டவரும் அருளரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதத்தில் முதல் ஓய்வு நாளிலே இறைவனை இந்த ஊடகத்தின் மூலமாக ஆராதிக்க இறைவன் தந்த மேலான கிருபைக்காக இறைவனுக்கு உலக நாளங்களுக்கு நன்றியும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். கொரோனா வைரஸ் தொற்று நோயின் காரணமாக உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிற இச்சூழ்நிலையில் இறைமக்களாக நாம் இல்லத்தில் அமர்ந்து நம் பிள்ளைகளோடு நம் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். ஒக்குடிகளை சிஎஸ்ஐ திருச்சபை சார்ந்த குளமான வாழ்த்துதல்களையும் ஆசையும் கூறி அறிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் இறைவனை தொழுது கொள்வோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிவியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனநிறைவான பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாள் தொழுகைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்திலே கூடி ஆராதிக்க இயலாத சூழ்நிலையே இல்லங்களில் அமர்ந்து இந்த தொழுகையை கலந்து கொண்டிருக்கிற இறை மக்கள் அனைவரோடும் தம்முடைய கிருபை கலந்து கொண்டாடுகிறோம். இந்த தொழுகையில் இணைந்து இந்த ஆராதனை நடத்துகிற உதவி போதகர், சபை செயலர், டீக்கன்மார், சபை பணியாட்கள் அனைவரோடு தேவ கிருபை தங்கட்டும். இங்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், இறைவேண்டல், தியானம் அனைத்து இறைவன் பொறுப்பேற்று எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர மன்றாடுகிறோம். இறை ஆசீர் கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் இருக்கிற இடங்களிலே ஞான பாடல்களிலே 7வது பாடலை இணைந்து பாடுவோம். ஞான பாடல்கள் 7வது பாடல், நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக. 7வது ஞான பாடல். Amen.
நாம் இருக்கிற இடங்களிலேயே இணைந்து 142வது சங்கீதத்தை இணைந்து படிக்கலாம். சங்கீதங்கள் 142வது சங்கீதத்தை நாம் இணைந்து படிப்போம். 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகின்றேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அன்பானவர்களே, நாம் இணைந்து கர்த்தர் நமக்கு கற்பித்திருந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உபதேசிக்கப்படாமல் தீமையின் ரட்சிக்கப்படும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். கொடுக்கப்பட்ட திருமலை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 22 பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மக்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாருடைய விசுவாசிக்க
விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அதற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் நீதமும் இயேசுவுக்கே, மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும், என்றென்றும் உண்டாகட்டும். அன்பர்களே, நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் இறை வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரை, உம்முடைய சமூகத்திலே இந்த இணை தொகுப்பினடியாக வருவதற்கும் எங்களுக்கு உதவி செய்து உங்களை போற்றுகின்றோம். தொகுதிகளை திருச்சபையாக, திருச்சபை மக்களாக நாங்கள் இல்லங்களிலே கூடி மை தொழுது கொள்ள ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகமே கொள்ளை நோயினாலே அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி திகிலோடு வாழும்போது, ஆண்டவர் நமக்கு தந்து வருகிற பாதுகாப்பிற்காக, ஆண்டவர் நமக்கு தந்து வருகின்ற கிருபையுள்ள வாழ்விற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை மை போற்றுகிறோம், அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற பலத்திற்காக, ஆரோக்கியமுள்ள வாழ்விற்காக தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு உடன் இருக்கின்றீர், எங்களோடு ஆண்டவருடைய கரம் அமர்ந்திருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி நன்றிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாக மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த நோயினுடைய தாக்கங்கள், இந்த வைரஸ் கிருமி முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுவதற்கு, இது முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு, எங்கள் தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து இந்த வைரஸ் கிருமி முற்றிலுமாக அழிக்கொழிவதற்கு என் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய், என் ஆண்டவரை இரக்கம் பாராட்டும்படியாக, உம்முடைய வல்லமை ஆண்டவரை நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரித்து வேண்டுதல் செய்கிறோம். வேதம் சொல்லுகிறபடியே உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னவரே, உம்முடைய திருப்பீடத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம், எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டை ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியா இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய கிருபை நிறைந்த நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவர் மனம் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கிருபையின் கரம் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மல்லாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கிறோம். என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாக, ஆண்டவர் வல்லமை காரியங்களை நடப்பீராக. உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும். வல்லவரே, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும். நல்லவரே, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய தூய திருநாமத்தை ஸ்தோத்திரித்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே ஆராதிப்பேன் என்று சொல்கிற பாடல் வரிகளோடு அவரை ஆராதித்து, அவரை ஸ்தோத்திரித்து, அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் சொல்லுவோம்.
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குவீராக. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குவீராக. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குவீராக. உம்மை ஸ்தோத்திரித்து வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மன்றாட்டுகளை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய வேண்டுதல்களும் அங்கீகரிக்கப்படுவதற்காக கர்த்தரே உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வேண்டுதல்களை அங்கீகரிப்பீராக. எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்து ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை ஆண்டவரே புதிய மாதத்திலே எங்களுக்கு தரப்படுவதற்கு நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே ஊரடங்கினாலே எங்களாலே பணிகளை செய்ய முடியாதபடி, எங்களுடைய கடமைகளை செய்ய முடியாதபடி பல இல்லங்களிலே ஆண்டவரை வாழுவதை அறிகின்றோம். தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாததினாலே, தன்னுடைய வேலைகளை இழந்ததினாலே ஆண்டவரே குடும்பத்திலே வருமானங்களின்றி அநேக குடும்பங்கள் அல்லப்படுவதை அறிகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவரே, எங்கள் மக்களுடைய வாழ்விலே எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து கொடுக்க வேண்டுமாறு அதன் காலத்திலே அந்தந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து தந்து ஆண்டவர் அந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்ததாவே கிருபையாய் தந்த அன்பு மக்களை போஷிக்கும்படியாய் ஆண்டவரே பலத்தை தந்து ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டுமாறு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை அறிந்து உம்மை ருசித்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். நன்மைகளை தருவீராக. ஆண்டவரே, நன்மைகளை தருவீராக. ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, மீண்டுமாக விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய நாமத்தை போற்றுவதற்கு ஆலயத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களோடு இருந்தார். அவருடைய வலது கரம் எங்களோடு இருந்தது. கர்த்தரின் வலது வாரிசுகள் இருந்தபடியாக நான் அசைக்கப்படவில்லை. உறுதியான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். கர்த்தரை பலப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்திலே சாட்சியோடு, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஆண்டவரை ஒரு புதிய மாற்றத்தோடு நாங்கள் ஆலயத்திலே வந்து கடவுளை தொழுது கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதுவரையில் ஆண்டவருடைய கரம் அனைத்து மக்களோடு தங்கி இருக்கட்டும், அனைத்து இல்லங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை இல்லங்களிலும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கு. கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து தருவீர் என்று சொல்கிற நம்பிக்கையோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன் கரத்திலே எல்லாவற்றையும் தருகிறோம். ஆண்டவரே, நாளிலும் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிற எல்லா தொழுகைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் அறிவிக்க ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய செய்தி உலகம் மூலை முடுக்கெல்லாம் சொல்லப்படும்.
அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்கிறேன். ராஜ்யத்துடைய செய்திகளாக இடங்களிலும் சொல்லப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளாக இடங்களிலும் துணிக்கட்டும். ஆண்டவரே இதற்கு உதவி செய்யலாக இந்த நாளில் நாங்கள் கேட்கும் போது சத்தியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுவது உடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம், தியானிக்க போகிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரே கேட்பவர்களாக மாத்திரமல்ல செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தைகள் மூலமாக உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் விதைக்கப்படட்டும். நீர் ஒருவரை ஆளுகை செய்கிறாக இயேசு வழியாக ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோகத்திற்காக. ஆமென். ஆமென். தெய்வ கிருபையில் நான் ஆශ්‍රயிச்சு அவன் வழிகளே நான் அறிஞ்சு அந்த பாடலை இருக்கிற இடங்களில் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடி நம்மை இறை செய்திக்காக ஆயத்தப்படுத்துவோம். ആശ്രയിച്ചു അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക് എൻ്റെ യേശുവിൻ്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക് ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു മനവേദന പരശോധന മമ ജീവിത പാതയതിൽ മനവേദന പരശോധന മമ ജീവിത പാതയതിൽ മാറാതേരിടുമ്പോൾ ആത്മനാരണവൻ മാറി ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും മാറാതേരിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാറി ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു அன்பரே, இறை செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் முகவாய் தலைகளை வணங்கி இறைவேண்டுதல் செய்வோம். அன்பு நல்ல தகப்பனே, திருமண ஈஸ்வரியா எங்களை மீட்டுக் கொண்ட பேரன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு தம்மை ஜீவிக்கிறவராக மகதலேனா மரியாளுக்கும் பின் சீடர்களுக்கும் தமக்கு அன்பானவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினீர். நாளில் குறிப்பாக தோமா அப்போஸ்தலனுக்கு தன்னை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரமே சுவாமி. இந்த திருமலையை நாங்கள் தியானிக்கும் போது இறைவனோடு இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் எங்களை தம் திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கவும் எங்களை ஒரு விசை கூட திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான ஆண்டவருடைய அடியவரே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்
வெளிப்படுத்தினார். மரியாள் பயத்தோடு பூட்டிய இல்லத்தில் இருந்த சீடர்கள் இன்னும் சீடர்களோடு தோமா இல்லாத வேளையில் 7 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் சீடர்களோடு தன்னை வெளிப்படுத்திய இறைவன் இயேசு தோமாவை நோக்கி சொன்ன வார்த்தைகளை, அதற்கு தோமாவின் அறிக்கை, தோமாவின் அர்ப்பணம், இவற்றை நாம் தியானிக்க இருக்கிறோம். தியான வசனம் யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27-28 வசனங்கள். பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அன்பானவர்களே, இயேசு சீடர்களுக்கு தரிசனமான பூட்டிய அறையில் பயத்தோடு இருந்த சீடர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயத்தோடு இருக்கிறீர்கள், எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று முதல் சந்திப்பிலே இருமுறை சீடர்களோடு இயேசுவானவர் சொன்னார். அந்த சந்திப்பு வேளையிலே தோமா சீடன் அவர்களோடு இல்லை. சீடர்கள் தோமாவை கண்டபோது சொன்னார், இயேசு நாங்கள் இல்லத்தில் இருந்தபோது இயேசுவானவர் எங்களுக்கு நம்மை வெளிப்படுத்தினார் என்று கண்டபோது தோமா அதை விசுவாசிக்கவில்லை. தோமா அதற்கு பதிலாக, நான் அவரை கண்டு அவர் காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். யார் இந்த தோமா? இயேசுவின் சீடர். இந்த தோமாவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தியவர் இயேசுவின் சீடராகிய பிலிப்பு என்பவர். இவருடைய ஆரம்ப காலத்திலே ஒரு சிறந்த தச்சனாக மரவேலை செய்கிற தொழில் செய்து வந்தார். பின் அவர் மீன் பிடிக்கும் தொழில் செய்ய பிடிக்கிறவர்களாக செயல்பட்டார். இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவோடு ஊழியத்தில் பங்கு கொள்ளவும், இன்னும் இயேசுக்காக அவர் மனிதரை பிடிக்கிற ஊழியத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்வு முழுவதும் தைரியமாய் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை அறிந்த சீடர்களில் ஒருவர் தோமா என்று சொன்னார். சந்தேகம் இல்லை. தோமா இயேசுவை கண்டபோது அவரில் நம்பிக்கை உறுதிப்பட்டது. அவர் இயேசுவை அறிக்கை செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை தோமா கண்டபோது அவன் சொன்ன வார்த்தைகள், என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. ஆங்கிலத்தில் மை காட் அண்ட் மை காட், மை லார்ட் அண்ட் மை காட். திருச்சபை இந்த தோமாவின் அறிக்கை திருச்சபை அறிக்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் இரட்சகருமாக ஆண்டவரும் அரசருமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை செய்தார். இது உணர்வு பூர்வமான ஒரு அறிக்கை, உள்ளத்திலிருந்து அனுபவித்து வெளிப்படுத்திய அறிக்கையாக இருக்கிறது. வெறும் நாவினால் ஏற்பட்ட அறிக்கை அல்ல. வாழ்வின் பிரச்சனை, போராட்டம்,
என்று கண்டு தயங்காதவன் தோமா என்று நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஆர்வம் உடையவனாக இருந்தால் அந்த ஆர்வம் இயேசுவை கண்டுகொள்ள வழி செய்தது. இயேசுவை கண்ட மாத்திரத்திலே இயேசுவை ஆண்டவர், அரசர், தேவன் என்று அறிக்கை இருக்கிறான். மை லார்ட், மை காட். இன்னும் அர்ப்பணித்தான். இறை பணிக்காக இறைவனுடைய திருமணம் நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். முதல் குறிப்பாக தோமாவில் இருந்த தைரியத்தை நாம் தியானிக்கிறோம். பிரச்சனைகளை தைரியமாய் எதிர்கொண்ட தோமா, இவர் ஒரு தைரியசாலி. இயேசுவின் உயிர்த்தெழுதல் அன்று பூட்டிய அறையிலே சீடர்கள் பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் தோமா பயப்படவில்லை. அவர் சுற்றி திரிந்தார், மக்களோடு சஞ்சரித்தார். அவர் மற்ற சீடர்களைப் போல பயப்பட்ட ஒருவர் அல்ல. இன்னும் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், நாம் எருசலேமுக்கு போவோம், என்னோடு வாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது சீடர்கள் சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், நாம் எருசலேமுக்கு சென்றால் நம்மை கல்லறிவார்கள், நம்மை கொண்டு போடுவார்கள், வேண்டாம். அப்போது இயேசு சொன்னார், நம்ம கண்பான லாசரு மரித்து போனார், நாம் சென்று நான் அவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், நாம் சொல்வோம் என்று சொன்னபோது மற்ற சீடர்கள் தயக்கத்தோடு இருந்த வேளையில் வசனம் 16, யோவான் 11:16 வசனத்திலே இங்கு தோமா சொன்ன வார்த்தை, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள், அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள் என்று. மற்றும் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது இயேசு சீடர்களோடு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தோமா சொன்னார், நீர் எங்கு போகிறீர், அதற்கு வழி என்ன தெரியாது என்று தன்னுடைய குறையை, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு கேட்கிறார். மற்ற சீடர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை, அந்த போதனை குறித்து புரிந்து கொள்ள. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தவர் தோமா. அதற்கு இயேசு சொன்ன பதில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அன்பான ஆண்டவரே, அறிகிறேன், இங்கு தோமா களங்கமற்றவர், கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உடையவர். இன்னும் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பார்க்கும்போது சீடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோம். ஆனால் தோமா சொல்கிறார், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன், நான் அவரை கண்டு அந்த காயத்திலே விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தைரியமாக தெளிவுக்காக காத்திருந்தார். ஏதோ யாரோ சொன்னார்கள் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக தோமாவின் சந்தேகத்தை மாற்றிய இயேசு. தோமாவின் சந்தேகத்தை மாற்றிய இயேசு. இங்கு சீடர்கள் 8 நாளைக்கு பிறகு திரும்ப ஒரு இல்லத்திலே கூடியிருக்கிறார்கள். அந்த கூடுகையில் இயேசுவானவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தோமாவும் அவர்களோடு
கொண்டிருக்கிறார். தோமா இயேசு வருவார் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தோமாவின் கேரக்டர், அவருடைய குணத்தை இயேசு நன்கு அறிந்திருந்தார். தோமாவின் மீது அன்புடையவர் இயேசு. அவனுடைய சந்தேகத்தை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இயேசுவிலே இருந்தது. தோமா சந்தேகப்பட்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாட்களிலே ஒரு மனிதன் இறந்து விட்டார், அவனுடைய ஆவி 7 நாட்கள் பூமியிலே சுற்றி தெரியும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆக முதலாவது இயேசுவின் சீடர்கள் கண்டோம் என்று சொன்னபோது, இல்லை, நீங்கள் ஏதோ ஆவியை கண்டிருப்பீர்கள், இயேசுவை கண்டிருக்க மாட்டீர்கள். நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவரை தொட வேண்டும், அவருடைய விழாவிலே கை போட்டு பார்க்க வேண்டும். அது இங்கு தோமா சொன்னதிலே ஐயப்பாடு இல்லை. அது தொட்டு உயிர் தொடர்ந்த இயேசுவை அனுபவிக்க வேண்டும். அதற்கு இயேசு இடம் கொடுக்கிறார். அந்த கூடுகையிலும் இயேசு பாடுவார் சீடர்களோடு, பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அறிவித்தார். விசுவாசிகளாகிய நாம் இயேசுவில் கொண்டிருக்கிற விசுவாசம் உறுதியாய் அமைந்திருக்கிறதா, இல்லை அரைகுறையாய் இருக்கிறதா, இல்லை தோமாவை போல கேட்டு வாஞ்சித்து இயேசுவை கண்டு அவன் புரிந்து கொண்டானே, இயேசு செய்த நன்மைகள், வாழ்வில் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள், இவையை நாம் மறந்து போனோமா? இயேசு செய்த நன்மைகளை எண்ணி உணர்ந்து இயேசுவை பூர்ண விசுவாசம் வைப்போம். இங்கு இயேசுவை கண்ட தோமா அவரின் பூர்ண விசுவாசம் உடையவனாய் மாறினார். ஒரு வருடத்திற்கு முன்பதாக நான் தைக்காட்டில் உள்ள என்னுடைய உறவினர் இல்லத்தில் சென்றிருந்த போது, அந்த தாயார், எனக்கு முறைக்கு அக்கா, அவர்கள் தன்னுடைய 2வது மகன், அவர்களை குறித்து ஒரு சங்கடமான காரியத்தை சொன்னார். சொன்ன காரியம், இவன் என்னுடைய இல்ல ஜபத்திலே கலந்து கொள்வதில்லை, திருமறை படிப்பதை விட்டு விட்டான், ஜபத்திலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இறை நம்பிக்கையில் குறைந்து காணப்படுகிறான். நீ அவனுக்காக ஜெபிக்க வேண்டும், அவன் இங்கு இருக்கிறான், அவனோடு நீ பேச வேண்டும் என்று சொன்னபோது அந்த பிள்ளையை அழைத்து நான் பேசினேன். அவனிடத்தில் நான் சொன்ன வார்த்தை, சந்தேகம் தேவைதான், குழப்பம் தேவைதான், ஆனால் குழம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. தோமா அப்போஸ்தலன், அவனில் ஒரு குழப்பம் இருந்தது, சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகம் மாற்றப்பட்ட வேளையில் இயேசுவை அவன் உறுதியாய் விசுவாசித்தான். ஆக பிள்ளை, உனக்கு சந்தேகம் மாற வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னேன். இப்படி சந்தேக பேர் வழியாய் வாழ்க்கையை அழித்து போடாதே, ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதே என்கிற அறிவுரை சொன்னேன். இறுதியாக 3வதாக, தோமா பூர்ணமாய் தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். இயேசுவை நான் தொட்டு பார்க்காமல், விழாவிலே கை போட்டு பார்க்காமல் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இயேசு அவனுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ தோமாவே, நீ வா, என்னுடைய விழாவிலே உன் கையை போட்டு பார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி இயேசுவை அறிக்கை செய்தார். மை லார்ட், மை காட், இறைவனை அறிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, இங்கு தோமா அறிக்கையோடு விட்டுவிடவில்லை, இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை அர்ப்பணித்தார்.
சீடர்கள் சீட்டு போட்டார்கள், யார் எங்கு சென்று ஊழியம் செய்வதென. தோமாவுக்கு இந்தியா வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற சீட்டு விழுந்தது. ஆனால் தோமா அதற்கு மனக்கசப்பு அவனுக்கு வந்தது. ஏனென்றால் அந்த நாட்களிலே இந்தியா வருவது என்பது கடினமான காரியம். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலே அன்று பிறரை ஏற்றுக்கொள்வதும் ஒரு கடினமான காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்தியாவில் குண்டபோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் தனக்கு அரண்மனை கட்டுவதற்காக ஒரு நல்ல கைவேலை தெரிந்த ஒரு சிற்பாசாரி வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வேலையாள் அட்னாஸ் என்பவரை அவர் இங்கு பாலஸ்தீனாவுக்கு அனுப்புகிறார். அங்கு வந்து நல்ல ஒரு தச்சன் வேண்டும் என்று தேடி திரிந்த நாட்களிலே இயேசு தோமாவை இவர் ஒரு சிறந்த தச்சன் என்று இங்கு அறிவித்ததாகவும், இங்கு குண்டபோரசுடைய வேலையாள் அதற்கான காசை இயேசுவிடத்தில் கொடுத்துவிட்டு இங்கு தோமாவை தச்சனாக இந்தியா கூட்டி வந்ததாகவும் சரித்திரங்கள் உண்டு. அன்பான ஆண்டவருடைய அடியவரே, எப்படியும் தோமா அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவிலே ஊழியம் செய்தார். இறுதியிலே சென்னையில் அடுத்த பரங்கி மலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காக இயேசுவின் திருநாமத்தை அறிவித்து ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே, அவரே வழி சத்தியம் ஜீவன் என்பதை தனக்கு வெளிப்படுத்தினார். அவரே அன்றி வாழ்வில்லை, அவர் ஆண்டவர். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து சொன்ன வார்த்தை ஆண்டவர் அரசன் என. மை லார்ட் மை காட். இயேசுவுக்கு அடிமையாய் தன்னை அர்ப்பணித்த தோமா இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காய் ஊழியம் செய்தார். அந்த எஜமானனுக்காக, இயேசு என்கிற அரசருக்காக, ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற ஆண்டவருடைய அடியவரே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம் உள்ளத்தில், நம் இல்லத்தில் இருக்கும்போது அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அவருடைய மீட்பை, ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். அவருக்குள் வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். அவருடைய ஆசி, கிருபை நம்மில் நிறைவாய் என்றும் தங்கட்டும். ஆமேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசு
தொழுகைக்கு நிறைவாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் இறை வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஓய்வு நாளை இணைய தொகுப்பின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக ஆசரிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையில் பங்கெடுத்த அத்தனை இறை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்பு மக்களோடு நிறைவாய் முழுமையாய் பூரணமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய நாமமும் ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் வழியாக மகிமைப்படட்டும். எங்கள் அன்பு மக்களுக்காக ஒன்று கூட வேண்டுதல் செய்கிறோம். உலகமே அச்சப்படும் போது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற பாதுகாப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து நிறைவான பூரணமான பாதுகாப்பை தந்து எந்த கொள்ளை நோய்களும் எங்களை நெருங்காதபடி ஆண்டவர் எங்களோடு உடன் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அது விரைவில் கர்த்தருடைய வல்லமையின் கரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த வைரஸ் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுவதற்கு என் ஆண்டவர் பராக்கிரமம் செய்ய உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொழுகையில் கண்ட குறைவுகள் எல்லாவற்றையும் பொறுத்து நிறைவை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு வழியாகவே ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியருடைய அந்யோன்ய உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென்.